இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நீ தானே ஃபோன் பண்ண? ஆமா, நான் தான் ஃபோன் பண்ணேன். எதுக்காக அப்படி செஞ்ச? அப்படி செய்யலன்னா நீ மாட்டியிருப்ப. நான் மாட்டியிருப்பேனா? ஆமா, நீ தான் தாத்தா பாட்டியோட உண்மையான பேரன் கார்த்தின்னு எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கும். இது உனக்கு எப்படி தெரியும்? கொஞ்ச நாளாவே எனக்கு எல்லாமே தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். நீ உங்க அம்மாவுக்கு கொல்லி வச்சல்ல, அத நான் பார்த்தேன். அப்பதான் நீ அபிராமி அத்தையோட பையன், பாட்டியோட பேருங்கிற உண்மையெல்லாம் தெரிஞ்சது. அப்புறம் நான் பாட்டி கிட்ட போய் பேசி எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன். இதெல்லாம் உனக்கு தெரிஞ்சோம் நீ இன்னும் அம்மா கிட்ட சொல்ல? நீ ஒரு நல்ல நோக்கத்தோட தான் இங்க வந்திருக்கேன்னு தெரிஞ்ச பிறகு உன்னை பத்தி அம்மா கிட்ட சொல்ல மனசு வரல. பிரிஞ்சிருக்கிற நம்ம ரெண்டு குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கதான் நீ சென்னையில பெரிய பிசினஸ் மேன், வசதியான வாழ்க்கை, இது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க டிரைவரா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். முன்ன விட இப்பதான் உன் மேல மதிப்பும் மரியாதையும் அதிகம் வந்திருக்கு. நீ எனக்கு புருஷனா கிடைச்சது நான் செஞ்ச பாக்கியம்னு தான் தோணுது. கல்யாணத்தப்போ அம்மா நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டாங்களோன்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப அவங்க செஞ்சதெல்லாம் ஏன் நல்லதுக்கு தான்னு புரிஞ்சுக்கிட்டேன். நீ என்னை இன்னும் உன் மனைவியா ஏத்துக்காம இருக்கலாம், ஆனா நான் உன் ஹஸ்பண்டா ஏத்துக்கிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு நல்ல மனைவினா என்ன பண்ணுவா? புருஷனோட நல்லது கெட்டது, சுகம் துக்கம் எல்லாத்துலயும் பங்கெடுத்துக்குவா. நானும் உனக்கு அப்படிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். நீ ரெண்டு குடும்பத்தையும் சேர்த்து வைக்க உன்னாலான எல்லா முயற்சியும் நீ செஞ்சிட்டு இருக்க. நானும் உனக்கு துணையா என்னாலான உதவியை செய்யலான்னு பாக்குறேன். அதான் நீ கோயில்ல கையெழுத்து போட போறப்போ அம்மா அங்க இருக்க கூடாதுன்னு நினைச்சு அப்பாவுக்கு உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருக்காருன்னு போன் பண்ணி போய் சொன்னேன். அம்மாவும் அதை நம்பி ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. நீயும் எந்த பிரச்சனையும் இல்லாம அங்க போய் சைன் பண்ணிட்ட. இருந்தாலும் நீ மாமா ஹார்ட் அட்டாக்னு சொல்லியிருக்க வேண்டாம். அப்பாவை பத்தி இப்படி சொல்ல எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா ஒரு நல்லதுக்காக தான் சொல்றேன்னு நானே என்னை தேத்திக்கிட்டேன்.